தாவக அலுவலகம் பணியூரில் தாவக தொண்டர்கள் தற்போது உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நேற்று வரை கண்ணீரும் கவலையுமாக இருந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இன்று உற்சாகத்தில் மிகுதியில் தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தேர்தல் முடிவு கடந்த 4ஆம் தேதியன்று வெளியான போது இருந்த கொண்டாட்டம், உற்சாகம் மீண்டும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் மிகுதியாக காணப்படக்கூடிய நேரலை காட்சி நாம் பார்க்கின்றோம். இந்த இடம் தமிழக வெற்றி கழக அலுவலகம் அமைந்திருக்கூடிய பனையூரில் தமிழக வெற்றி கழகம் அலுவலகம் அமைந்திருக்கூடிய பகுதி முன்பாக தான் நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதை முன்னிட்டு வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து, பட்டாசு வெடித்து, பூக்களை தூவி மகிழ்ச்சி வெளிப்படுத்தி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என உற்சாக மிகுதியில் செலுத்தி வருகக்கூடிய நேரடி காட்சி நாம் பார்க்கின்றோம். 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியான போது ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தனிபெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்ததை அடுத்து உற்சாகத்தில் கொண்டாட்டங்கள் ஈடுபட்டார்கள். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய விஜயின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். இதுவரை இல்லாத ஒரு வரலாற்று நிகழ்வாக தமிழக தேர்தல் முடிவுகள் அமைந்திருப்பதை எண்ணி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றம், தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட அறுதி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. கடந்த 4 நாட்களாகவே விஜய் முதலமைச்சர் ஆவாரா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா, என்ன நடக்கும், குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்து விடுமோ என்றெல்லாம் தொடர்ந்து பல கருத்துக்கள், பல செய்திகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகி கொண்டு வந்தது. தமிழக வெற்றி கழக தொண்டர்களை சோர்வடைய வைத்தது, சோகமடைய வைத்தது. அதன் காரணமாக தான் நேற்று கடந்த 2 நாட்களாக கூட விஜயனுடைய நீலாங்கரை இல்ல வீட்டின் முன்பாக, பனையூர் அலுவலகம் முன்பாக பல தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அங்கே குவிந்து கண்ணீரும் கவலையுமாக இருந்தார்கள், சோகத்தை வெளிப்படுத்தினார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும், ஆளுநர் அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும், ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விஜயனுடைய நீலாங்கரை இல்ல வீட்டின் முன்பாகவும் பனையூர் அலுவலகம் முன்பாக கண்ணீரும் கவலையுமாக அவர்கள் வேதனை வெளிப்படுத்தி வந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு இன்றைய நாள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு உறுதியாகிவிட்டது. அதிகாரப்பூர்வமாக விசிக இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த இணைய வழி ஆலோசனை கூட்டம் முடிந்திருக்கிறது. உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டம் முடிந்திருக்கிறது. அந்த கூட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மகிழ்ச்சி என்பது வெளிப்படுத்தி வருகிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலும் தாவேக மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க உத்தரவிட உச்சநீதிமன்றத்தில் தாவேக மனு தாக்கல் செய்து இருப்பதாக கூட தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் 118 பெரும்பான்மை என்ற எண்ணிக்கை அவர்கள் அடைந்திருந்த போதும் கூட பாதுகாப்பு முன்கூட்டியே பல வகையிலும் அவர்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் எழிலரசி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியாக பல்வேறு வகையிலும் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்பட்டிருக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்காக தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கூடிய அந்த காட்சி பனையூர் அலுவலகம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இனிப்புகளை வழங்கி, பட்டாசு வெடித்து, பூக்களை தூவி, ஆட்டம் பாட்டம் விசில் அடித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மகிழ்ச்சியில் திளைத்து வரக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து 2-3 நாட்களாக சோகமாக காணப்பட்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இந்த மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றிருக்கிறார்கள். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு உறுதியாகிவிட்ட காரணத்தால் விசிகாவின் ஆதரவும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதிகாரப்பூர்வமாக சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. விசிக தலைவர் திருமாவளவன் இணை வழியாக நடத்திய ஆலோசனை கூட்டம் முடிவுற்று, உயர்நிலை குழு கூட்டம் முடிவுற்றிருக்கிறது. நாளைய தினம்தான் முடிவு அறிவிக்கப்படும் என்று திருமாவளவன் தெரிவித்திருந்தார். ஆனால் முன்கூட்டியே சிபிஎம், சிபிஐ உடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில், உறுதியாகிய நிலையில் விடுதலை சிறுத்தைகளும் அவர்கள் தொடர்ந்து தற்போது முன்கூட்டியே முடிவு அறிவிக்கப்பட இருக்கின்றார். தொலைபேசியில் கூட விஜயிடம் பேசியதாக கூறப்படுகிறது. இப்படியாக கிட்டத்தட்ட அந்த 6 எண்ணிக்கை மேற்கொண்டு 6 என்பது தேவைப்பட்ட நிலையில் 112 ஏற்கனவே இருந்து காங்கிரஸ் ஆதரவோடு சேர்த்து 112 ஏற்கனவே இருந்தது. அதைத் தொடர்ந்து மேற்கொண்டு 6 எண்ணிக்கை என்பது தேவைப்பட்ட நிலையில் 3 கட்சிகள், இடதுசாரிகள் மற்றும் விசிக 3 கட்சிகளும் தங்கள் ஆதரவை தெரிவித்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெரும்பான்மைக்கான இடம் கிடைத்தால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார்.
முதலமைச்சராக பதவியேற்க இருக்கக்கூடியதை முன்னிட்டு வெற்றி கொண்டாட்டத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகிறார்கள். தங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்கின்றது. தாங்கள் நீண்ட நாட்களாக கண்ட கனவு நனவாக இருக்கின்றது. எங்களுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார் என்று தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கூறுவதை நம்மால் கேட்க முடிகிறது. தொடர்ந்து அவர்கள் வெற்றி கோஷங்கள் எழுப்பி அங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிப்புகளையும் வழங்கி பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விசில் அடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இப்படியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொண்டாட்டம் ஒருபுறம் இருந்தாலும் அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்கள் நிலைப்பாடும் என்பதும் கிட்டத்தட்ட அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அதற்கான காரணம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கான காரணம் என்ன, இரட்டை நிலைப்பாட்டு, அதாவது தாவைக்காவுக்கு ஆதரவு அதே சமயத்தில் திமுக கூட்டணி என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் உள்ளிட்ட பல விடயங்களை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம்.